நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். சென்னை சூளைமேடு பகுதியில் மழைநீர் வடிகால் அமைப்பதற்காக ஆங்காங்கே குழி தோண்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த குழிகளின் மீது மரப்பலகைகள் போட்டு மூடப்பட்டு கிடந்ததால் பாதுகாப்பற்ற சூழல் நிலவி வருகிறது. ஆனாலும் பொதுமக்கள் இந்த மரப்பலகைகள் மீது ஏறி சென்று ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை கோடம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் 42 வயதான தீபா. இவர் சூளைமேடு பகுதியில் உள்ள தனியார் கம்பெனியில் வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது. கடந்த 1ஆம் தேதி இரவு தீபா தனது வேலையை முடித்துவிட்டு சூளைமேடு வீரபாண்டி நகர் 1வது தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக மழைநீர் வடிகால் அமைப்பதற்காக பள்ளம் தோண்டப்பட்டிருந்தது. இதை அறியாத தீபா யாரும் எதிர்பாராத விதமாக சாலையோரமாக இருந்த மழைநீர் வடிகால் பள்ளத்தில் தவறி விழுந்துள்ளார். இந்த விபத்தில் படுகாயமடைந்த தீபா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அடுத்த நாள் காலை அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் பள்ளத்தில் ஒரு பெண் சடலம் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த சூளைமேடு போலீசார் தீயணைப்பு துறையினர் உதவியுடன் தீபாவின் உடலை கயிறு கட்டி எடுத்து அங்குள்ள மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் சென்னையில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் அப்பகுதிக்கு விரைந்து சென்று அங்கு மூடப்படாமல் இருக்கும் மழைநீர் வடிகால் பள்ளங்களை ஆய்வு செய்து அதனை உடனடியாக மூடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக விளக்கம் அளித்த மாநகராட்சி அதிகாரிகள் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் விழுந்த தீபா உயிரிழக்க வாய்ப்பில்லை என கூறியுள்ளனர். இதுகுறித்து காவல்துறை அதிகாரிகள் கூறுகையில் சம்பவத்தன்று இரவு 12 மணியளவில் தீபா சாலையோரம் நடந்து வந்துள்ளார். அப்போது அந்த பகுதியில் வெளிச்சம் இல்லாமல் இருளாக இருந்துள்ளது. இதனால் தீபா அந்த பள்ளத்தை கவனிக்காமல் கீழே விழுந்தபோது நெற்றியில் அடிபட்டு உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே மாநகராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் தான் தீபாவின் உயிர் பறிபோனதாக கூறி அவரது உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் அப்பகுதி முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.